வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாக உள்ளதா? விஜய் பக்கம் சாயும் டிடிவி தினகரனா 2026 தேர்தலில் புதிய கூட்டணி அவரை சொன்ன விஷயம். வாங்க வீடியோவை முன்வாக்கலாம். அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் தலைமையில்தான் புதிய கூட்டணி அமையும் என அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அண்மையில் தெரிவித்திருந்தாராம். அதாவது அந்த கூட்டணியில் இணைந்துதான் குறித்து இப்போது முடிவுகள் எல்லாம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளாராம். தமிழகத்தில் அரசியல் களமானது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். வருகின்ற 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான் திமுக கூட்டணியோ பலமாக இருக்கும் நிலையில் அதிமுக சலசலப்புகள் இருந்து வருகிறதாம். இதற்கிடையில் தான் தவேக, நாதக ஆகிய கட்சிகள் எல்லாம் தனித்து களம் காண உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. இதனால் கடும் போட்டி நிலவும் என தமிழக அரசியலிலே ஒரு எதிர்பார்ப்புகளும் மக்களிடையே இருந்து வருகிறதா. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் புதிய கட்சி தொடங்க உள்ள தவேக தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் அரசியல் கலைகளில் ஏற்படுத்த உள்ளதாக செய்திகள் வெளிவந்தன. குறிப்பாக இளைஞர்களின் வாக்குகள் பெரும்பாலுமே விஜய்க்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இதனால் தான் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார் அல்லது கூட்டணி அமைக்கிறதா என்ற கேள்விகள் இருந்து வருகிறதா. காட்சி தொடங்கிய முதல் மாநாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கும் என கூறி வந்த தவேக தலைவர் விஜய் அவர்கள் அழைத்தால் கண்டிப்பாக கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுமே அவர்களுடன் யாருடன் கூட்டணி வைக்கவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. இதற்கிடையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய டிடிவி தினகரன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் விலகியுள்ளார்களாம். இவர்களெல்லாம் தவேக விஜயுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறதா. அதாவது விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு டிடிவி தினகரன் அவர்கள் அளித்த பதில், முக்குளத்தேவர் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. இவர் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியது அக்கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வகையில்தான் இது அமையும் என்று கூறப்படுகிறதா. மேலும் தவேக விஜயுடன் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமுள்ளதாக பேசப்படுகிறதா. விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என்ற நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவருடன் அதாவது கூட்டணி வைக்க தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறதா. இந்த கூட்டணி அமையும் பட்சத்தில் தான் விஜயின் ரசிகர்கள் இளைஞர்கள் வாக்கு தினகரனுக்கும், அது மட்டுமன்றி முக்குளத்தேவர் வாக்கும் முக்குளத்தேவர் வாக்கும் தவேகவுக்கு பலமாக மாறும் என அரசியல் வட்டாரத்தில் எல்லாம் பேசப்பட்டு வருகிறதா. அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தவேக கண்டிப்பாக கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் என்ற நிலையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரனும் இதை சூசமாக தெரிவித்துள்ளார். அதாவது இதை தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதாவது அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் விஜயுடன் கூட்டணி அமைப்பாரா என்ற நிலையில்தான் மக்களின் கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.